அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமனிடம் நேரடியான விவாதத்திற்கு தயார்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த விவாதத்திற்கு நீதிபதியாக பத்திரிகையாளர் பாண்டே தான் வரணும் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்காரு. இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கக்கூடிய வாங்குற அதே பொருளுக்கு தமிழ்நாட்டிலேயே மிக ஏழ்மையாக இருக்கக்கூடிய அதே குடும்பம் வாங்குற பொருளும் ஒரே ஜிஎஸ்டி அப்படின்றது சுத்தமாக ஏற்கும்படியாகவே இல்லை அப்படின்றது தான் சீமான் அவர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி பத்திரிகையாளர்கள் இருந்து மக்கள் வைக்கக்கூடிய மிக முக்கிய விவாதமாகவே இருக்கு. இந்த ஒரு விவாதம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்திலிருந்து இருந்தாலும் நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் பார்த்தீங்கன்னா துளியும் கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு ஜிஎஸ்டி ஏற்றிட்டே இருக்கிறத நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. ஒவ்வொரு பொருளுக்குமே அரசாங்கத்திற்கு ஜிஎஸ்டி வரி கட்டணும் அப்படின்றது தேவையற்றது அப்படின்றத சீமானவர்கள் வைக்கக்கூடிய முதல் முக்கிய விமர்சனமாகவே இருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லோருக்குமே இந்த மாநில தன்னாட்சி அப்படின்றது தேவை அப்படின்னும், ஏன்னா எதனால ஒன்றியம் எல்லா நாட்டையும் சேர்த்தாளணும் அப்படின்னும் அதற்கு அவங்கவுங்களே அவங்க நாட்டுக்கு தேவையானதை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டா நிறைய வரியில இருந்து அதற்கு பிறகு நிறைய காசை நம்ம கம்மி பண்ணி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லதை பண்ண முடியும் அப்படின்றது தான் ஆரம்ப காலத்திலிருந்தே சீமான் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. இது குறித்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலுமே தற்போது இந்த விஷயத்தை எதிர்த்த அனைத்து நபர்களுமே சீமான் சொல்றது தான் சரி அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்திருக்காங்க. சீமானை எதிர்த்த நிறைய பத்திரிகையாளர்கள் கூட பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல நாங்க சீமானுக்கு தான் ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம சம்பந்தமே இல்லாம அவ்வளவு ஜிஎஸ்டியை பார்த்தீங்கன்னா ஒன்றியம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இருக்கிறதுலே மோசமான ஒரு விஷயமாக இருக்கு. நாள்தோறும் பெட்ரோல் விலை ஆரம்பிச்சு பால் மற்றும் நம்ம அன்றாடம் பயன்படுத்த அனைத்து பொருள்களுக்குமே தேவையற்ற ஜிஎஸ்டி அப்படின்றது நம்மளோட நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தையே பெரிதளவில் பாதிச்சிட்டு இருக்கு அப்படின்றது தான் மிகவும் சோகமான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. உச்சக்கட்ட பணக்காரன் ஒரு பால் வாங்குறான்னா அந்த பாலுக்கு இருக்கக்கூடிய வரியும் ஒரு ஏழ்மையான ஒரு நபர் வாங்குறான்னா அந்த பாலுக்கு இருக்கக்கூடிய வரியும் ஒன்றாக இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இது என்ன ஜனநாயக நாடு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி எல்லோருமே சமம் தான், எல்லோருமே இந்த இந்திய நாட்டோட பிரஜை தான் அப்படின்ட்டாங்கன்னா எதனால பணக்காரனுக்கு ஒரு மாதிரியான சட்டமும் ஏழைக்கு ஒரு மாதிரியான சட்டமும் செயல்படுது அப்படின்றதா சீமான் வைக்கக்கூடிய முதல் விவாதமாகவே இருக்கு. பணக்காரன் என்ன வேணா பண்ணிட்டு அந்த பணத்தை கொடுத்து அந்த கேஸ்ல இருந்து விலகிக்க முடியும் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு ஏழை மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அந்த காவலர்கள் அவனை அடிச்சு துன்புறுத்தி சாவடிக்கிற வரைக்குமே ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை தான் பாத்தீங்கன்னா தற்போது வெற்றிமாறன் அவருடைய படங்களையும் காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இதுல ரொம்பவே கடுப்பான சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த நிதியமைச்சர் பண்றது ரொம்பவே தவறான ஒரு விஷயம் அப்படின்னும், இவங்க எதனால வரி ஏத்துறாங்க அப்படின்னு என்னோட நேரடியாக விவாதம் பண்றது உங்களுக்கு துணிச்சல் இருக்கா அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று தின செய்தியாளர்கள் சந்திப்பில் ரொம்பவே நியாயமான நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிச்சயமாக இந்த ஒரு விவாதத்திற்கு என்னுடைய தம்பி பாண்டே ஒரு நடுவராக வந்தாரு அப்படின்னா நிச்சயமாக இந்த விவாதத்தில் நிறைய மக்களுக்கு தேவையான பதில்கள் கிடைக்கும் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. யாருமே பாண்டேவை சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. தந்தி தொலைக்காட்சி காலத்திலிருந்தே பாண்டே நடுவராக இருந்த நிறைய நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சரியான முடிவுகள் வந்திருக்கு அப்படின்ற காரணத்தினால தான் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை முன்னிறுத்திருக்காரு. மேலும் வரப்போற செய்தியாளர்கள் சந்திப்பில் நிர்மலா சீதாராமன் இது குறித்து என்ன பேச போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.